சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி நேயர்களே வணக்கம். சுக்கிர பகவான் கேது பகவானுடன் இணைந்து 5ஆம் இடத்தில் வீற்றிருக்க இந்த மாதம் பிறக்கிறது. அவர் 19ஆம் தேதிக்கு மேல அவருடைய சொந்த வீடான மூலத்திரிகோண வீட்டிற்கு, துலா வீட்டிற்கு பயணிக்க போறார். அது ஒரு நல்ல விஷயம். அதே நேரத்தில் ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் பெற்றிருக்கிறார். 2ஆம் இடத்து அதிபதி புத பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். சூரிய பகவான் சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல சிம்ம வீட்டிலேயே இருக்கிறார். அவர் 17ஆம் தேதிக்கு மேல புரட்டாசி மாதம் பிறக்கும் பொழுது இடம் பெயர்ந்து கன்னிராசிக்கு பயிற்சியாவார். சனீஸ்வர பகவான் சொல்றவர் வக்கரமாகி 10ஆம் இடத்துல வீற்றிருக்கிறார். ராகு பகவான், கேது பகவானுக்குள்ள எல்லா கிரகங்களும் இருக்கும். சனீஸ்வர பகவான் வக்கரமாகி இருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில இந்த மாதம் பிறக்கிறது. அப்ப இந்த மாதத்துல நம்ம முதல்ல பொதுப்படையான ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு பகவான்கிறவர் அஷ்டமாதிபதி, அதே நேரத்தில் 11ஆம் இடத்து அதிபதி. அவர் எங்கே வீற்றிருக்கிறார்னா ராசியிலேயே இருக்கிறார், அதுவும் தனித்து இருக்கிறார். நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொன்னா, அதிகப்படியான எண்ணங்கள் உருவாகும், நம்மளுடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும், நம்மளுடைய பேச்சுக்கள் மாறும், நம்மளுடைய சிந்தனைகள் மாறும். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், அவ்வாறு நம்மளுக்கு இந்த சிந்தனைகள் மாறி நம்மளுடைய செயல்கள் மாறும் பொழுது அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது கோபங்கள் வரும், வீண் விவாதங்களை நீங்கள் செய்வீர்கள், கோபப்படுவீங்க. புத பகவான் அபோகிலஸ்தானமான இடத்துல இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு வருமானம் வருவதற்கான ஒரு உந்துதலை அல்லது நன்றாக உங்களுடைய திறன்பட நீங்கள் செய்யக்கூடிய பேச்சுக்களாகட்டும் அல்லது அடுத்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களாகட்டும் அதை திறன்பட செய்ய வைப்பார். சுகஸ்தானத்துல சூரிய பகவான், இப்போ இந்த சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய சொந்த வீடாக இருந்தாலும் நாம எந்த இடத்துல கவனத்தை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு வழிகாமிப்பார். அது என்ன வழிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தொழில் சார்ந்த விஷயத்துல அவர் வழிகாமிச்சால்தான், உங்களுடைய தொழில் நன்றாக முன்னேறினால்தான் நீங்கள் வாழ்க்கையில நல்லா முன்னேற முடியும், உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அதற்கான வழியை சூரிய பகவான் பண்ணி கொடுப்பார். 5ஆம் இடத்தில் கேது பகவானும் சுக்கிர பகவானும் அழகாக இருவரும் இணைந்திருக்கிறார்கள். இந்த இணைவு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி வரும் பொழுது திடீர் காதல்கள் உருவாகும், சந்தோஷம் இருக்கும், ஒரு கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க பங்கு பெறுவீங்க. சனீஸ்வர பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் அவர், அதாவது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அல்லது ரிஷப லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தர்ம கர்மாதிபதி. அவர் கர்மஸ்தானத்தில் இருக்கிறார், வக்கரம் பெற்றிருக்கிறார், பயபக்தி அதிகமா இருக்கும், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேறுவதற்கான வழிகளை பார்ப்பீங்க. எண்ணங்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக மாறி உங்களுடைய இஷ்டங்களை நிறைவேற்றுவதற்காக ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ முதல் விஷயம், நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை முதல்ல எடுத்துக்கலாம். அதிகப்படியான சிந்தனைகள், வீண் விவாதங்கள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வருவதனால மென்டல் டென்ஷன், மென்டல் ஸ்ட்ரெஸ் உருவாகும். தொண்டை சார்ந்த விஷயங்கள் அல்லது இஎன்டி ப்ராப்ளம்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும். அதே நேரத்தில் இல்லற நாட்டம் கொஞ்சம் குறையும். அதுலேருந்து கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும், நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
புதிய காதல் உருவாகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இது வந்து ஒரு பெர்மனண்டான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு காதல் திருமணம் அல்லது புதிய காதல் வயப்படுதல் அப்படிங்கிறது வந்து அங்கே ப்ராமிஸ் பண்ணியிருந்தா இந்த காதல் உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை துணையை உங்களுக்கு எடுத்துட்டு வந்து செய்யும். ஆனா முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா, நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த இடத்துல நீங்க பார்த்துக்கோ. வருமானம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி வரும் பொழுது, கணவன் அல்லது மனைவி உங்களுடைய எதிராளிகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் இருக்கிறது. குடும்ப வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அதே நேரத்தில் திடீர் என்று ஒரு வருமானத்தையும் உங்களுக்கு எடுத்துட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய இஷ்டங்கள் நிறைவேறும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, ரொம்ப நாளாக உங்களுக்கு வராத பணமும் உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா போதும். நீங்கள் வராதுன்னு நினச்சி விட்டுருப்பீங்க. அந்த பணத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் வந்து கிடைக்கும். தொழில் அப்படின்னு நம்ம சொல்லி வரும் பொழுது, தொழில் ரொம்ப நன்றாக இருக்கிறது. உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடுகள் தேவை. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி கொண்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பயணிக்கும் பொழுது வெற்றி உங்களை தேடி வரும். சில நேரங்களில் குழப்பம் இருக்கும். ஆனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தொழில் சார்ந்த விஷயம் அப்படின்னு நம்மளை சொல்லி வரும் பொழுது 10ஆம் இடம், அந்த 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடமான செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல வீற்றிருக்கிறார். அப்போ உங்களுடைய சுய தொழில் மூலமாக அல்லது கூட்டு தொழில் மூலமாக ஒரு நிரந்தர வருமானம் இருக்கிறது. வேலை செய்பவர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. யார்கிட்ட பேசும் பொழுது கவனமாக பேசணும். வேலையில் டென்ஷன் இருக்கும். உங்களுடைய சிந்தனைகள் மாறுபடும். ஸோ இது மாதிரியான வேலை வரும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அதே நேரத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அது நல்ல வரன் கிடைக்கும். திருமண பந்தத்துக்குள்ள மாறுவதற்கான உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை சரியான சிந்தனையுடன் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். மொத்தத்தில் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மாதம். சில விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும், அதே நேரத்தில் முக்கியமாக பேசும் பொழுதும் கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். வேலை செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதம் ஒரு இனிய மாதமாக மலர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.